வால்யூம் ஆஃப் த ஸ்பியர் பார்ப்போமா? இது சாப்பிட்டு முடிச்சுக்கிறேன், ஸோ அதுக்கப்புறம் பார்ப்போம். ஸோ வால்யூம் ஆஃப் ஸ்பியர் பார்க்குறதுக்கு நமக்கு இதுக்கும் கோன் தேவை. நம்ம ஆல்ரெடி சிலிண்டருக்கு கோன் பார்த்தோம்ல, அதே மாதிரி தான். சிலிண்டர் எப்படி 3 தடவை இந்த கோனில் வாட்டரை ஃபில் பண்ணும்போது ஒரு சிலிண்டர் ஃபில் ஆச்சோ, அதே மாதிரி ஸ்பியருக்கு கோனோட 2 டைம்ஸ். செக் பண்ணுவோமா அதை? சரியா ஃபில் ஆயிருக்கா? ஸோ அப்போ கோனோட 2 டைம்ஸ் எடுத்தோம்னா ஸ்பியர் ஃபில் ஆகுது. அப்போ 2 டைம்ஸ் ஆஃப் கோன் இஸ் ஈக்குவல் டு 2 டைம்ஸ் ஆஃப் கோன் இஸ் ஈக்குவல் டு 1 ஸ்பியர். ஏன்னா 2 கோன் சேர்ந்து தான் ஒரு ஸ்பியரை ஃபில் பண்ணியிருக்கு. நம்ம கோனோட ஃபார்முலா என்ன? வால்யூம் என்ன பார்த்தோம்? நம்ம கோனுக்கு 1/3 πr² பார்த்தோமா, πr² h பார்த்தோமா, 1/3 πr² hன்னு பார்த்தோமா. அப்போ அதுக்கு 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? ஸ்பியரோடது கிடைக்கும். ஓகேவா? ஸோ அப்போ எவ்வளோ வருது ஸ்பியருக்கு? 2/3 πr² hன்னு வருதா? ஸ்பியருக்கு ஹைட்டு கிடையாது. ஸ்பியருக்கு என்ன இருக்கும்? ஸ்பியர்ல என்ன இருக்கு? டயாமீட்டர். இந்த எண்ட்ல இருந்து இந்த எண்டை நீங்க மெஷர் பண்றீங்கன்னா அதுக்கு பேர் டயாமீட்டர். டயாமீட்டர்னா என்னது? ரேடியஸோட 2 டைம்ஸ். இப்போ இதுல பாருங்க, இது ஃபுல்லா டயாமீட்டர். இதுல இருந்து இந்த போர்ஷன் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ரேடியஸ்ன்னு சொல்லுவோம். அப்போ இது ஃபுல்லா என்ன சொல்லுவோம்? 2 டைம்ஸ் ஆஃப் ரேடியஸ். அதாவது 2 ரேடியஸ் சேர்ந்தா ஒரு டயாமீட்டர். அப்போ இந்த ஹைட்டுக்கு பதிலா நம்ம என்ன எழுதணும்? 2 டைம்ஸ் ஆஃப் ரேடியஸ். அப்போ 2 × 2 எவ்வளவு? 4. 4/3 π. இங்க ஒரு r² இருக்கு, இங்க ஒரு r இருக்கு, ரெண்டும் சேர்ந்துச்சுன்னா r3. அப்போ வால்யூம் ஆஃப் த ஸ்பியர் என்னது? 4/3 πr3. கிளியர்?